தொடர்ந்து 3 மணி செய்திகளில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு. அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி உத்தரவு. முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையுடன் 40,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. அதிகபட்சமாக 2வது குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் நிவாரணம். 7 பேர் மட்டுமே சாட்சியம் அளித்த நிலையில் தலா 10 முதல் 15 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க உத்தரவு. பொள்ளாச்சி வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு. கோவை நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் அமைப்பினர் மகிழ்ச்சி முழக்கம். பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. அதிமுக குற்றவாளி உட்பட கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு அதிமுக வரவேற்பு. அதிமுக அரசு நடுநிலை தவறாமல் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டதால் உரிய நீதி கிடைத்துள்ளதாகவும் விளக்கம். பொள்ளாச்சி வழக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கலாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த தீர்ப்பு ஆறுதல் அளித்திருக்கும் என தாவேக தலைவர் விஜய் நம்பிக்கை. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி மகிழ்ச்சி. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த தீர்ப்பு அச்சத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் கீதா ஜீவன் கருத்து. பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூரில் பங்காற்றிய விமானப்படை வீரர்களுடன் உரையாடல். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88.39% பேர் தேர்ச்சி. 97.39% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் 3ஆம் இடம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.6% பேர் தேர்ச்சி. 98.1% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலத்திற்கு 4ஆம் இடம். அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. கேரளாவில் 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல்லில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு தந்தையுடன் சென்ற 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. தரிசனம் முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தபோது திடீரென சுருண்டு விழுந்து மரணம். கோடை விழாவை ஒட்டி ஏற்காட்டில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது மலர் கண்காட்சி. 1 வாரம் நடைபெறும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவிப்பு. உதகையில் 127வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு மே 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. ஒருநாள் விடுமுறையை ஈடு செய்ய மே 31ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்த ஆட்சியர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கோலாகலம். தங்க கருட வாகனத்தில் எழுந்த
ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் உள்ள கெல்லர் வனப்பகுதியில் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகள் இடையே துப்பாக்கிச் சண்டை. லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. உத்தரப்பிரதேசத்தின் விருந்தாவனில் உள்ள மடத்தில் நட்சத்திர தம்பதியான விராட் கோலி, அனுஷ்கா சர்மா வழிபாடு. சாமியார் பிரேமானந்தா சந்தித்து ஆசி பெற்றனர். கோவையில் இளையராஜா இன்னிசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட விவகாரம். திட்டமிடப்பட்ட இடத்தில் ஜூன் 7ஆம் தேதி நிகழ்ச்சி நடத்தப்படும் என இளையராஜா வீடியோ வெளியீடு. ஜூன் 7ஆம் தேதி மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த மாற்றம் என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கே நன்றாக தெரியும், நாட்டினுடைய ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நமது இசை நிகழ்ச்சி வைத்தால் நன்றாக இருக்காது என்று இதை மாற்றி ஜூன் 7ஆம் தேதி வைத்திருக்கிறோம். அது சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த தேதி மாற்றம் யுத்தத்தின் காரணமாக மாற்றி வைக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சபரிராஜன், திருநாவுக்கரசு உட்பட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட்ட பின்னர் அதிமுக நிர்வாகியாக இருந்த அருளானந்தம் மற்றும் ஹெரோன் பால், பைக் பாபு உள்ளிட்ட 4 பேரும் கைதாகினர். இந்த 9 பேர் மீது பாலியல் வன்கொடுமை, கூட்டு சதி உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. முதலில் தண்டனையை உறுதி செய்த நீதிபதி நந்தினி தேவி சில மணி நேரம் கழித்து அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கவும் நீதிபதி ஆணையிட்டார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசு, மணிவண்ணன் ஆகியோருக்கு 5 ஆயுள் தண்டனையும், சதீஷ், ஹெரான்பால் ஆகியோருக்கு தலா 3 ஆயுள் தண்டனையும், வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகியோருக்கு 1 ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். குற்றவாளிகள் 9 பேருக்கும் 5,500 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பிரித்து வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 8 பெண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சாட்சி சொல்ல வரவில்லை. இதனால் அவருக்கு இழப்பீடு வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் கோவை நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிலைநிறுத்தப்படும் என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்தர் மோகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேலும் முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என அதிமுக தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் அதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாகவே உரிய நீதி இன்று கிடைக்கப் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக அரசு சிபிஐ விசாரணை கோராமல் இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் கைதான 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டதை வரவேற்று கோவை நீதிமன்ற வளாகத்தில் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.